ஹாய் காய்ஸ், இது டெக் நியூஸ் 3. ஆக்சுவலாக டெக் நியூஸ் 1க்கும் 2க்கும் நீங்கள் ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ காய்ஸ். இன்றைக்கான முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷோமி வந்து ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேட்ரி இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க காய்ஸ். அதுவும் ரொம்பவே பெரிய பேட்ரி, 9000 mAh பேட்ரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மற்ற காம்படேட்டிவ் ஓப்போ மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போவே பேட்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இனிமேல் வரப்போகிற ரெட்மி மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா மினிமம் 7000லேருந்து 10,000க்குள்ளே வந்து பேட்ரி சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட்மி 15 வந்து மலேசியாவிலும் சிங்கப்பூர்லையும் லான்ச் ஆயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக ரெட்மி 15க்கு வந்து நிறைய பேர் வந்து அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ரெட்மி 14 அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ரெட்மி 15 5G வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து பாருங்களேன், இமேஜ் வந்து மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் வந்து லான்ச் ஆகிடுச்சு. அதோட இமேஜ் தான் இது. இதை பார்க்கும் போதே எனக்கு அந்த விவோவில் ஒரு மாடல் இருக்குது, அது கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுலேயுமே 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 8GB RAM 256GB, அது வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கும், 16GB RAM 256GB வந்து 70,000க்கும் வரலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். அடுத்ததாக வந்து இப்போ தான் ஐஃபோன் 16 வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து ஐஃபோன் 17ஓட இமேஜஸும் லீக் ஆயிடுச்சு கைஸ். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐஃபோன் 16 மாதிரி தான் இருக்குது இமேஜெல்லாம் பார்த்திங்கன்னா. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐஃபோன் 17 ஏர் வந்து 72,600க்கும், ஐஃபோன் 17 ப்ரோ வந்து 85,700க்கும், ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வந்து 1,09,400க்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ரைஸ்லாம் வந்து லீக்குடு தான், இதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஐஃபோன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா OpenAI வந்து இப்போ தான் வந்து ChatGPT 5 வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளவே 700 மில்லியன் பீப்புள் வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு டேட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக ChatGPT வந்து எல்லா ஃபீல்டுக்குமே யூஸ் ஆகுது கைஸ். நீங்களும் ChatGPTலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது ChatGPT, என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் GT30 5G Plus வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு கைஸ். அது வந்து பவர்ஃபுல்லான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. அதுவும் பப்ஜிக்காகவே டெடிக்கேட்டடாக வந்து இதில் நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கிராஃப்டான் சர்டிஃபைட் பண்ணி 90 FPS BGMI சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு 17,999க்கு விட்டுருக்காங்க. மேபி இது இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14th August கைஸ். ஆக்சுவலாக இதோட நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். பார்க்கவே ரக்கடாக ஒரு கேமிங்க்கு ஏற்ற ஃபோன் மாதிரி இருக்குது. நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுதான் இன்னைக்கான டெக் நியூஸ் கைஸ். டெக் நியூஸ் 1க்கும் 2க்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டெக் நியூஸ் 3க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா நான் பண்ணிகிட்ருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.